ஏசி அறையிலேயே இருப்பவரா நீங்கள்? மறந்தும் இந்த தவறை செய்யாதீங்க. பிறகு முடிவு இதுதான். ஏசி அறையில் படுத்து உறங்குவதால் சுவாச தொற்றுக்கள் வரும் ஆபத்து அதிகரிக்கும். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி எளிதில் வைரஸ் அல்லது பாக்டீரியா தொற்றுக்கள் பரவுவதற்கு காரணமாக அமைகிறது என கூறப்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக உலக அளவில் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருகிறது. கோடை காலத்தில் வெப்பத்தை போக்க குளிர்ச்சி என்பது ஒன்று இன்றியமையாத ஒன்றாக தமது வாழ்க்கையில் உள்ளது. அலுவலகத்திலும் வீட்டிலும் தொடர்ந்து ஏசியில் இருந்து வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நகர்ப்புறங்கள் மட்டுமின்றி கிராமங்களிலும் உள்ள வீடுகளில் ஏசி பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஏசி அறையில் அமர்ந்திருக்கும் போது வெயிலின் தாக்கம் வெகுவாக குறைவதால் பல வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் ஏசியை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இது பல உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் என பலருக்கும் தெரிவதில்லை. சிலர் கோடை காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி தொடர்ந்து ஏசி இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு இணக்கமாக இருக்கிறது. ஆனால் ஏசி ரூமில் படுத்து உறங்குவதால் சுவாச பிரச்சனைகள் வரக்கூடும். அதுவும் குறிப்பாக குளிர்காற்று ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு, ஏற்கனவே ஆஸ்துமா அல்லது அலர்ஜி போன்ற சுவாச பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கும் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏசி காற்றின் குளிர்ந்த காற்று தொண்டை மற்றும் மூக்கின் ஈரப்பதத்தை குறைத்து வறட்சியை ஏற்படுத்தும். இது பாக்டீரியா, வைரஸ்கள் தாக்க வழிவகுத்து தொண்டை வலி, இருமல் போன்ற தொற்று நோய்களை உண்டாக்கும். மேலும் ஏசி ஒழுங்காக பராமரிப்பின்றி அதில் மாசடைந்திருப்பதால் அதன் மூலமாக வரும் காற்று அறையில் பரவி சுவாச கோளாறை அதிகரிக்கும். இந்த பாதிப்பை குறைக்க ஏசியை எப்போதும் மிதமான குளிர்நிலையில் இயக்குங்கள். ஏசி காற்றின் சருமத்தின் ஈரப்பதத்தை உறிஞ்சி சருமத்தை வறண்டு போக செய்யும். இதனால் சருமத்தில் அரிப்பு, வெடிப்புகள், வயதான தோற்றத்தின் அறிகுறிகள் தோன்றும். அதிக நேரம் ஏசி அறையில் தூங்குவது தூக்கத்தின் தரத்தை குறைத்து தூக்கமின்மை பிரச்சனையை உண்டாக்கும். இது மன அழுத்தம், மன சோர்வு மற்றும் உடல் சோர்வு போன்ற பாதிப்புகளை உண்டாக்கலாம். குளிர்ச்சியான அறையில் தூங்குவதால் நமது உடலில் வலியை ஏற்படுத்துகின்றது. 2018ஆம் ஆண்டில் அனலிஸ் ஆஃப் இந்தியன் அகாடமி ஆஃப் நியூராலஜி இதழில் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு ஆய்வின்படி, ஆரோக்கியமான சூழல் இல்லாத உட்புற அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களிடையே தலைவலி மிகவும் பொதுவானது. ஆரோக்கியமான சூழல் இல்லாத உட்புற அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மாதத்திற்கு 1 முதல் 3 நாட்கள் தலைவலி வர வாய்ப்புள்ளது என தெரிவித்திருக்கிறது. இதனை தடுக்க ஏசி அறையில் உள்ள கதவை திறந்து வைக்கவும், இயற்கை காற்று வரும்போது ஏசி பயன்படுத்துவதை தவிர்க்கவும், அதிக ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஏசி அமைப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் மின்சார செலவு குறைந்து சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பில்லாமல் பார்த்துக் கொள்ளலாம். எனவே ஏசியை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான வழிகளை பின்பற்றினால் இந்த பாதிப்புகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.